இந்தாமு இந்த மாதம் சேலரி. ஏனவி ஆ எங்க சம்பளத்துல பாதி காசு காணோம்? எங்கள் அம்மாவுக்கு செலவு கொடுக்கணும்ல, அதான் கொடுத்துட்டேன். ஆமா நவி, நீ மாசம் மாசம் உங்க அம்மாட்டே கொடுத்துரு. அப்ப நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்றது? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அவங்க தான் 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த காசுல என்னதான் பண்ணுது உங்க அம்மா? ஏய் அந்த காசு எதுக்கு பார்த்தோம்? அதுவும் இல்லாம உடச்செல்லாம் இருக்கிறாங்க, நம்ம தான் பாத்துக்கணும். மாத்திரைக்கு வீட்டுல காசு வேணும்ல, அதான் கொடுத்துட்டு வந்தேன். ஆமா, வாங்க சம்பளத்தை மொத்தத்தையும் அங்கேயே கொடுத்துரு. நம்ம குடும்பம் நல்லா விளங்கிடும். உன்னால கல்யாணம் பண்ண பாரு. சே. வா, அப்பா வாங்கப்பா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன். நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஏம்மா மாப்பிள்ளை கண்டுக்காம போறாரு, மாப்பிள்ளை உனக்கு அது பிரச்சனையாம்மா? இல்லப்பா, நான் சந்தோஷமா தான்ப்பா இருக்கோம். மாப்பிள்ளைகிட்ட குடும்பத்தில் கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன், அவர் அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையம்மா. கண்டுக்காம போறாரு. சரிங்கப்பா, நான் கேட்கறேன். ஏனவி, எங்க அப்பா வந்திருக்காரு, நீ பாட்டுக்கு வந்து இங்க உட்காந்துருக்க. வான் கூட கூப்பிடல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் காசு கேட்டான்னு சொன்னேன், காசும் போட்டு விடாம இருக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் ஏன் எங்க அப்பா காசு கொடுக்கணும்? என் சம்பளம் எடுத்து எங்க அம்மாக்கு மருந்துக்கு கொஞ்சம் காசு கொடுத்தப்போ அந்த ஆட்டம் ஆடினேன். உனக்கு உங்க அப்பா மட்டும் முக்கியம், எங்க அம்மா முக்கியம் இல்லையா? உனக்கு உங்கள் அப்பா அந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு எங்கள் அம்மா எனக்கு முக்கியம். இங்கே பாரு, நான் 2 வீட்டையுமே என் குடும்பம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் வாயை மூட்டுனாலே போதும், 2 குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவேன். பெருசாக பேச வேண்டாம், போய் மேலே.